பாராயணம் பண்ண ஆரம்பிக்கிறோம், ஒரு கோட்டி சேவா காலம் ஆரம்பிக்கிறது, பெருமாளை கொண்டு ஒரு இடத்துல ஏழை பண்றோம், வண்டியில எங்கேயோ வெளியில போயிட்டு இருக்கோம், அப்ப ஒரு கோவிலை பார்க்கறோம், அங்க ஒன்றும் விளக்கு இல்லை, எதுவா இருந்தாலும் நிறுத்தி ஒரு சின்ன திரியை போட்டு ஒரு அகல் விளக்கு ஏற்றினால் சிறந்த பலம் கொடுக்கும். இறைவனை பிரார்த்திக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும்போது நம்முடைய ராமநாதபுரத்தில் இறைவனே வந்து இங்க இருக்கக்கூடிய மண்ணை பிரார்த்தித்தார். ராமாயணத்தில் நாம் அனைவருமே அறிவோம். ராமர் இங்கே வந்து ஸ்தாபித்த ராமநாத சுவாமி, அதே போல ராமர் இங்கே வந்து வழிபட்ட தேவிப்பட்டத்தில் இருக்கக்கூடிய நவக்கிரக தலமாக இருக்கட்டும், உப்பூர் விநாயகராக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய மண்ணின் சிறப்பு, இறைவன் வந்து இந்த மண்ணை வணங்கினார். இப்பேற்பட்ட இந்த மண்ணில் பிறந்து வாழ்ந்து இங்கே இந்த பூஜையை செய்யக்கூடிய பாக்கியம் நம் அனைவருக்கும் கிடைக்கின்றது என்று சொன்னால் நாம் அது எப்பவோ செய்த புண்ணியம் என்றுதான் கருத வேண்டும். உலக நன்மைக்காக ஆடி மாதம் முதல் நன்மை பிரகாசமாக நாம் எல்லாரும் சேர்ந்து ஒன்றுபோது ஏற்றிருக்கிறோம். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளும் ஆனந்தத்தோடும் நோய் நொடி இல்லாமலும் ஒன்றை சொல்லிட்டு இந்த விளக்கு பூஜையை நினைத்து வருவோம். எல்லாரும் கை கூப்பி ஒரு புஷ்பம் வச்சுருங்க. மஞ்சள் விநாயகர் பிடிச்சிருக்கீங்க. நம்ம செய்யக்கூடிய இந்த திருவிளக்கு பூஜை மிக சிறப்பாக நம் அனைவருக்கும் இந்த லோகத்திற்கும் சேமத்தை கொடுக்கட்டும். அதுக்காக பிரார்த்தனை பண்ணி கை கூப்பி இந்த விநாயகர் பூஜை சொல்லிட்டு பூஜை கொடுப்போம். ஐந்து கரத்தனே ஆனை முகத்தனே Namaste.
எழுப்பி தேவி வாழ்த்து சொல்லி பிரார்த்தனை பண்ணுவோம். அதாவது நான் அடிக்கடி இங்க சொல்லியிருக்கேன், 3 பெரிய தேவிகள். அந்த தேவிகள் இங்க நம்மகிட்ட வந்து முன்னாடி உட்கார்ந்துக்காம நீங்க பாவனை பண்ணிக்கணும். அந்த 3 பெரிய தேவி துர்க்கை, மகாலட்சுமி, சரஸ்வதி. இந்த 30 தேவிகளை வழிபட்டா போதும், நம்மளுக்குள்ளே அத்தனை சேவங்களும் கிடைக்கும். அதனால அந்த தேவியை போற்றி வணங்கி இந்த விளக்கு பூஜையை தொடங்குவோம். எல்லாரும் கேட்டு ஒரு புஷ்பம் எடுத்து அந்த பாத்திரம் போட்டுருங்க. இவங்க நம்ம துர்கா தேவிக்காக நம்ம பூஜை பண்ணிட்டு போடுறோம். அடுத்தது ஸ்ரேஷ்டே திரி விநாசானா சக்தி பூரே சனாதனே குணாஸ்ரே குணமயே நாராயணி நமோஸ்துதே. மறுபடியும் ஒரு புஷ்பத்தை எடுத்து விளக்கோட பாதத்தில் போட்டு மகாலட்சுமி நினைச்சிட்டு தேவி பூர்ண அருளை கொடுத்து பிரார்த்தனை. அடுத்தது சரஸ்வதி நினைச்சிட்டு இந்த மாதிரி சொல்லுங்க. சரணாகதிநாத ஹரிஞான பராயணே சர்வஸ்வதி